Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் ஓப்பன் ஏஐலேருந்து வரக்கூடிய சாட் ஜிபிடி அப்படிங்கிற அந்த சாட் பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜிபிடி அப்படின்னா ஜென்ரேட் ப்ரீ-ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாட் ஜிபிடி எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? வாட் இஸ் சாட் பாட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன ஆன்சர் வருது பார்ப்போம். Chatbot is a computer program designed to simulate conversation with the human users. ஓகேங்களா? வாட் இஸ் chatbot அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். என்ன ஆன்சர் வருது பார்ப்போம். A chatbot is a computer program that is designed to simulate conversation with the human users, especially over the internet. ஓகேங்களா? நான் வந்து அந்த த்ரெட்டை கிளியர் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப அதே கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்கள். A chatbot is a piece of software that is designed to simulate conversation with the human users. It uses artificial intelligence to understand and respond to the user input, often in a natural language. ஓகேங்களா? சரி, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுப்போம். வாட் இஸ் ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லி. ஓப்பன் ஏஐ இஸ் ஏ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் a for-profit corporation that is focused on developing artificial intelligence in a safe and responsible manner. ஓகேங்களா? சரி, நான் வந்து வாட் இஸ் சாட் ஜிபிடின்னு கேட்குறேன்னு வச்சுப்போம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் சாட் ஜிபிடி என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஐ எம் சாரி பட் ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் த டேர்ம் சாட் ஜிபிடி. ஆக்சுவலாக நம்ம சாட் ஜிபிடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஆனால் அது என்ன ரிப்ளை பண்ணியிருக்கு பாருங்கள். ஐ எம் சாரி பட் ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் தி டேர்ம் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, நான் வந்து ப்ளே எ மியூசிக் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஐம் சாரி பட் ஐ ஆம் ஏ டெக்ஸ்ட் பேஸ்டு கான்வர்சேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐ do not have the ability to play music. Translate quantum computing in தமிழ் கொடுப்போம். சரிங்களா? என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். I'm sorry but I do not have the ability to translate text into different languages. Do you know Tamil? கேட்கலாமா? ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு. Do you know Tamil அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? As I mentioned previously, I am a large language model trained by OpenAI. I am designed to understand and respond to natural language input in English. I do not have the ability to understand or speak other languages including Tamil. Raw a crow. என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன வந்திருக்கு பாருங்கள். ஐ எம் சாரி பட் ஐ எம் ஏ டெக்ஸ்ட் பேஸ்டு கான்வர்சேஷனல் artificial intelligence and I do not have the ability to draw images or graphics. Tell me a story அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதே கொஸ்டினாக முன்னாடி கேட்கும்போது வேறு ஆன்சர் வந்தது. சரிங்களா? இப்போ வந்து வேறு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர் ஸ்கிரிப்ட் எழுத சொல்கிறேன்னு வச்சுப்போம். என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். Here is an example of an R script that can be used to determine whether a given number is prime or not. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர் ஸ்கிரிப்ட். என்ன வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஆர் ஸ்கிரிப்ட் எழுத சொல்லியிருந்தோம். ஃபைண்டிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கோடிங். சரிங்களா? The script defines a function called isPrime that takes a single argument x. The function first checks if x is less than or equal to 1, in which case it is not considered to be prime. Then the function loops through the numbers from 2 to the square root of x, checking if x is divisible by each of these numbers. If x is divisible by any of these numbers, it is not prime, and the function returns false. If the loop completes without finding any divisors of x, the function returns true, indicating that x is prime. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான கோடிங்கு.
சரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுப்போம். வாட் இஸ் ஹைபாத்தசிஸ்? In scientific research, a hypothesis is an educated guess or prediction about the outcome of the study. A hypothesis is typically based on previous research and observations, and it provides a starting point for conducting further research to test its validity. Define formal proof. என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். In mathematics, formal proof is a In mathematics, a formal proof is a rigorous and systematic argument that demonstrates the truth of a given statement or theorem. A formal proof is typically written in a formal language such as symbolic logic, and it follows a set of strict rules and conventions. Prove that x is greater than or equal to 4, then power of 2, x is greater than or equal to x square. இந்த டிடக்டிவ் மெத்தடில் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறோன்னு வச்சுப்போம். என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். சரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுப்போம். ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் கிவன் n. பைத்தான் கோடிங் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். Here is a simple Python program that can be used to find the factorial value of a given number n. ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதிலேருந்து ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வருது நமக்கு. சரிங்களா? ஸோ ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரிசல்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னா 1, ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னா 120, ஃபேக்டோரியல் ஆஃப் 10 அப்படின்னா 3628800. This program defines a function called factorial that takes a single argument n and it returns the factorial value of n. The function uses a simple loop to multiply the numbers from 1 to n together, storing the result in a variable called result. The program also includes some examples of using the factorial function to compute the factorial of various numbers. So இதுதான் அதுக்கு உண்டான கோடிங்கு வித் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒரு பைத்தான் கோடிங் எழுத சொன்னோம், எழுதியிருக்கு. அதே போல் ஒரு ப்ரூஃப் பண்ண சொன்னோம், மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் ஒன்று பண்ண சொன்னோம் டிடக்டிவ் மெத்தடில். அதுவும் ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபார்மல் ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டோம், அதுக்கு ஆன்சர் வந்திருக்கு நமக்கு. அதே போல் ஹைபாத்தசிஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் ஆர் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத சொல்லியிருந்தோம். ஒரு கொடுக்குற நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆர் ஸ்கிரிப்ட் எழுத சொல்லியிருந்தோம். டெல்மிய ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டோரி நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு க்ரோ ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் சாரி பட் ஐ எம் எ டெக்ஸ்ட் பேஸ்டு கான்வர்சேஷனல் ஏஐ அண்ட் ஐ do not have the ability to draw images or graphics அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. யூ நோ தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் எ லார்ஜ் language model trained by OpenAI and I am designed to understand and respond to natural language input in English. ஆனால் லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லி ஒரு வேர்டை கொடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்னு சொல்லும்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்தது. ஸோ இது மாதிரி நிறைய பர்பஸுக்கு நம்ம இந்த ChatGPTயை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.